அதிகாரிகள் 15 ஆண்டுகள் இருந்து 30 ஆண்டுகள் வரைக்கும் 15 ஆண்டுகள் இருந்து 30 ஆண்டுகள் வரைக்கும் பணியாற்றணும். ஒன்ன மண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். 15 வருஷத்தை கடந்து 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் ஒரு அரசு கல்லூரியில ஒரு பேராசிரியர் பாடம் சொல்லிக் கொடுத்தால் அவர்களுக்கு கிடைக்கிற சம்பளம் 2.5 லட்சத்திலிருந்து 3 லட்சம் ரூபாய் மாத சம்பளம். ஆனா 3 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு ஒரு ஆசிரியர் என்ன பாடம் எடுக்கிறாரோ அதே பாடத்தை 25,000 ரூபாய் வாங்கி உலகத்தில் எங்கேயாவது அநியாயம் இருக்குமா, அராஜகம் இருக்குமா? இதை பத்தி பேச மாட்டாங்க. உங்களுடன் ஸ்டாலின், எங்களுடன் ஸ்டாலின், ஒன்றாக வெல்வோம். ஒவ்வொரு வாரத்திலையும் ஒரு தலைப்புல ஒரு நீட் வரும், போக்கஸ் வரும், வீடியோ வரும். இதுதான் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்க ஒரு கூட்டம். சார் வைத்தறிச்சலா இருக்கு சார். சாதாரணமா ஒரு ஆபீஸ் அட்டெண்டர் வேலை பார்க்கிற தம்பிக்கு கூட இன்னைக்கு 25,000 30,000 கொடுத்து யாரும் மறந்துள்ள சார். ஆனா ஒரு பெரிய பெரிய அதிகாரிகளை, இன்ஜினியர்களை, IAS IPS உருவாக்கக்கூடிய கல்வி கற்றுத் தரக்கூடியவர்கள் 20,000 சம்பளம். இதெல்லாம் நீங்க பேச மாட்டீங்களா? இடைக்கால பட்ஜெட் அறிவிக்கிறீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இப்படிதான் ஒரு ஆசிரியர் பெருமக்களை நந்தகுமார் அடுக்கினாரு. சிறப்பாசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், அதெல்லாம் விட்டுருவோம். இவங்களுக்கு என்ன பதில்? இவங்களுடைய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனைங்க. நீங்க என்ன கல்விக்காக நாங்க 42,000 கோடி ஒதுக்குறோம். மத்திய அரசு கொடுக்கிற சம்பளம் 50,000 பெரும்பகுதி மத்திய அரசு கல்வித்துறையில வாங்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசுடைய கல்வித்துறை மிக கம்மி. அப்படி இருந்து இவங்க வயிற்றுல அடிக்க நினைக்கிறீங்களே? 3 லட்சம் ஊழியர்களை புதுசா தேர்ந்தெடுப்போம், கல்வித்துறையில மட்டும் 1 லட்சம் பேர் தேர்ந்தெடுக்கப்படுவீன்னு சொல்றீங்க. சொல்றதுக்கு என்ன அநியாயமா, அராஜகம் இல்லையா? ஏற்கனவே வேலை பார்க்கிறவங்களுக்கு நீ பெர்மனன்ட் பண்ணா புதுசா எடுக்கிறங்கிற கதை விட்டு இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிற தமிழக அரசை நிச்சயமா கண்டிப்பா எங்கள் மாநில தலைவர் நயினார் அவர்கிட்ட எழுதி கொடுத்திருக்கோம். இவங்களுடைய கோரிக்கையை தங்கராஜ் அலுவலகத்தில் வந்து பார்த்தாங்க. சட்டமன்றத்திலே அந்த கட்டணம் கொடுக்க சொல்லியிருக்கோம். நிச்சயமா இது விடவே கூடாது. நீங்க விடவே கூடாது. என்ன பண்றாங்க? என்ன வேணாலும் பண்ணலாம். திருப்பி 25,000 சம்பளத்தை வாங்கிட்டு வேலைக்கு வந்துருவாங்க. அதை பத்தி நமக்கு என்ன பிரச்சனை? அப்புறம் ஒரு கணக்கு போடுவாங்க. 3000 பேர் எடுக்கலாமா? 3000 பேர் எடுத்தா எவ்வளவு கிடைக்கும்? அவங்க யாரெல்லாம் பார்க்கணும்? இப்படி திட்டம் போட்டு வஞ்சிக்கிற கூட்டமா இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு யார் சார் பதில் சொல்றது? இவங்க பையன் வேலைக்கு போய் 80,000 சம்பளம் வாங்குறான்.